தம்பி ஒத்துமையா இருப்பீங்க, குடும்பம் உருப்படும் நினைச்சேன்ல, அதுக்கு என்ன அடிங்கடா. கோபம் ஆத்திரம் எல்லாத்தையும் விட்டுட்டு நீங்க எல்லாம் நல்லா இருக்கணும்னு நினைச்ச பாருங்க, அதுக்காக என்ன அடிங்கடா. என் பிள்ளைகளை போல உலகத்துல ஒத்துமையா இருக்க மாட்டேன்னு நினைச்சு என்ன தெரிய சண்டை போடுறீங்கல்ல, அதை பார்த்து நான் நிக்கிறேன் இல்ல, என்ன அடிங்கடா. ராஸ்கல் ராகேஷ், என்ன அடிடா, என்ன அடிடா, டேய் என்ன அடிடா, என்ன அடிடா. நான் என்னப்பா தப்பு பண்ணேன்? நான் நிரபராதிப்பா. நான் செஞ்ச ஒரே தப்பு தோ இங்க நிக்கிறானே, இவனுக்கு வேலை இல்லைன்னு என் கம்பெனிக்கு போய் வேலையில் சேர்த்து விட்டேன்ல, அதான் அங்க இருக்கிற எல்லாரும் என்னை காரி துப்புறாங்க. என் முதுகுல குத்திட்டான்ப்பா. அவங்கள விட்ட சாபம் வைத்தறிச்சலாலதான் இந்த வீட்டுல நிம்மதியே இல்லை. என் தங்கச்சியோட நிச்சயதார்த்தம் நின்னு போச்சுப்பா. நம்ம குடும்பத்துல சந்தோஷம் நிம்மதி எதுவுமே இல்லை, எல்லாம் இவனாலதான். டேய் ராஸ்கல், சும்மா சும்மா என்ன சொல்லிட்டு இருந்த? தம்பின்னு கூட பார்க்க மாட்டேன், கொலை பண்ணிடுவேன். ஒரு கம்பெனியை நடத்தி பாடுற அப்ப தெரியும்டா முதலாளியோட கஷ்டம் என்னன்னு. அவன் வேலை பார்க்காம பொழுது போக்கிட்டு இருப்பான், அப்ப முதலாளி வேலையை விட்டு தூக்காம என்ன பண்ணுவான்? நான் ஒரு கம்பெனியோட முதலாளியா இருந்தோம்டா, எனக்கு தெரியும்டா கம்பெனியோட கஷ்டம் என்ன நஷ்டம் என்னன்னு. ஏய், அடுத்தவன் பணத்து மேலதான் நான் வீடு கட்டணும்னா அப்படிப்பட்ட சுகம் சந்தோஷம் பணம் எனக்கு தேவையில்லடா. நீ ஓடு பணத்துக்கு பின்னாடி, அப்படி ஓடி ஓடி தானே இவங்களை பிடிச்ச. காசு பணம் ஐடி கம்பெனி தானே எங்களை எல்லாரையும் மறந்துட்டு இவ கூட நீ ஓடுன. என்ன கிடைச்சது உனக்கு? நீ நினைச்ச சந்தோஷம் நிம்மதி எல்லாம் கிடைச்சதா? உன்கிட்டதான் பணம் இருந்துச்சு, இதெல்லாம் வாங்க முடிஞ்சதா? இத்தனை வருஷம் கழிச்சு கடைசியில் இங்கதானே வந்து நின்ன. டேய் வாய் அடக்குடா. என்ன அவன் இவன் சொல்லிட்டு இருக்க? என்ன சோத்துக்கு லாட்டரி அடிச்சா என் புருஷன் வந்தாரு, பாசத்துக்காக வந்தாரு, அவரா வந்தாரா? இல்லையே, நீங்க தான் தெரு தெருவா வந்து நின்னீங்க, நீங்க துரத்துறதுனால தானே அவர் வந்தாரு. சந்துக்கு சந்து வந்து என் புருஷனை டார்ச்சர் பண்ணி மாமா ரிட்டையர் ஆயிட்டாரு, குடும்ப கஷ்டத்துல தத்தளிக்குது, கல்யாணத்துக்கு 2 பொண்ணுங்க நிக்குதுன்னு பிச்சை எடுக்கல, என் புருஷன் மனச கலைக்கல. நீங்க தாண்டா எங்களை தேடி வந்தது, நாங்க உங்களை தேடி வரல. அம்மா அம்மா அம்மா, ஏன் உமா இப்படி பழச போட்டு கிளற? நாங்களும் வந்தோம், நீங்களும் வந்தீங்க, இப்பதான் குடும்பம் ஒன்னா சேர்ந்துருச்சுல்ல. பழசெல்லாம் பேசி நம்மள நாம ஏன் அசிங்கப்படுத்திக்கணும்? நான் ஆரம்பிச்சேன், இவன் தானே ஆரம்பிச்சான். என்னமோ பெரிய ஒழுங்கு சிகாமணி மாதிரி பேசுறான். அப்பா அம்மாவுக்கு தெரியாம ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டது யாரு? நாங்களாவது ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டு ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு இந்த வீட்டு படி ஏறி வந்தோம். கேவலமா கழுத்துல தாலி கூட கட்டாம கொலைகாரம் பொண்ண கல்யாணம் பண்ணி திருட்டுத்தனமா குடும்பம் நடத்துறது யாரு? எங்களுக்கு தெரியாதா? கொலைகாரம் பொண்ணு அது இதுன்னு இன்னொரு தடவை சொன்னீங்க, அப்புறம் அக்காங்கிற மரியாதை எல்லாம் கிடையாது. உங்களை பத்தி எல்லா விஷயமும் எல்லார்கிட்டயும் சொல்ல வேண்டியிருக்கும். அதுவும் சமீபமா ஒண்ணு பண்ணீங்களே, அத சொன்னேன்னு வைங்களேன், இந்த வீட்ல சந்தோஷம் நிம்மதி எதுவுமே இருக்காது. ஐயோ நிறுத்துறீங்களா? குடும்பமா இது? ராஜீவா, ராஜீவா உள்ள போப்பா, உள்ள போ, உள்ள போப்பா, உள்ள போ ராஜீவா. வாடிக்கே வா. உமா அவனை சமாதானப்படுத்துமா, போ போ. அந்த பத்ரி தப்பிச்சிட்டான். அந்த கர்ணாகர் வீட்டுக்கு போய் அவனை பிடிக்க முடியாம போச்சு. இவதான் பத்ரி அங்க இருக்கான்னு போன்ல சொன்னதா சொன்னியாக்கா? இல்ல மேம், மேல மாடியில இருக்கிறதா தான் சொன்னாங்க. அநேகமா என் மேல சந்தேகப்பட்டு தான் அப்படி சொல்லிருப்பாங்கன்னு நினைக்கிறேன்.
அந்த பத்திரியை வேற எங்கேயோ தான் வச்சிருப்பாங்க. ஐயோ, பத்ரி இந்நேரத்துக்கு போலீஸ்ல வாக்குமூலம் கொடுத்திருப்பான், ஆதாரம் கொடுத்திருப்பான். எப்ப வேணாலும் போலீஸ் வந்து என்ன அரெஸ்ட் பண்ணும். அதுதான் அந்த வக்கீல கூட்டு வந்திருக்கேன். சார் கொலை குற்றத்துக்கெல்லாம் முன்ஜாமீன் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் சார். அது எங்களுக்கு தெரியாதா? நீங்க ஊதுற சங்க ஊதி வைங்க, சட்டு புட்டுன்னு முன்ஜாமீன் வாங்க பாருங்க. ஏற்கனவே அக்கா நெஞ்சு வழியில் ஐசியூல இருந்த எல்லா ரெக்கார்ட்ஸும் நம்ம கிட்ட இருக்கு. அதை வச்சு என் கட்சிக்காருக்கு உடல்நிலை சரியில்லை, எங்கேயும் ஓடிட மாட்டாங்கன்னு முன்ஜாமீன் வாங்குங்க சார். மற்றதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். தம்பி ஜெயிலரா இருக்கிறதுக்கே அக்கா வந்து கைதியா போனா இது கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கு கேட்கறதுக்கு. சார், கிண்டல் பண்றதுக்கு உங்களுக்கு நேரம் காலம் இல்லையா? கிண்டல் பண்ணல முத்துலட்சுமி, உன் தம்பி ஜெயிலரா இருக்கிறது உனக்கு அட்வான்டேஜ் தான். அவன் நல்லபடியா பார்த்துப்பான், அவனுக்கு எந்த குறையும் இருக்காது. அதான் நான் சொல்ல வரேன் சார். விளையாட்டு கூட அப்படி சொல்லாதீங்க சார். ஓ, நான் சீரியஸா சொன்னேன்ப்பா. சார், பின்ன 20 வருஷமா அந்த பத்ரி பூட்டி வச்சு இப்ப கோட்டை விட்டீங்க. 20 வருஷம் முன்னாடி உன போட்டு தள்ளிந்தா உனக்கு எந்த பிரச்சனையும் வந்திருக்காதுல்ல. நீயே சொந்த செலவுல சூனி வச்சுக்கிட்ட மாதிரி இருக்கு. நான் அப்பவே சொன்னேன் சார், அக்கா தான் கேட்கல. சரி, அதான் தப்பாயிடுச்சு. இப்ப வெற்றிருக்க அதை பத்தி பேசாதீங்க சார். சென்ட்ரல் மினிஸ்டர் கிட்ட பேசி ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணுங்க ப்ளீஸ். ஓகே, ஒரு நிமிஷம். சரிங்க மேடம், நான் போய் முன்ஜாமீன் வாங்குறதுக்கான ஏற்பாடுகளை பண்றேன் மேடம். வரேன் சார். என்ன சார் திடீர்னு வந்திருக்கீங்க? நீயும் ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட், நானும் ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட். சட்டம் தன் கடமையை செய்யறப்ப தடுத்தா அது குத்தான்னு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். வாங்க ஐஜி சார், இது வரைக்கும் வராத இடத்துக்கு வந்திருக்கீங்க. நீ போகாத இடத்துக்கு கூட்டிட்டு போக தான் நான் வந்திருக்கேன். எக்ஸ்கியூஸ் மீ அஜி சார், ஐம் ரைட் நவ கான்டாக்டிங் தி சென்ட்ரல் மினிஸ்டர். யூ கேன் கேரி ஆன் வித் யுவர் ஜாப். நான் அவங்கள அரெஸ்ட் பண்ண வந்திருக்கேன். ப்ளீஸ் டோன்ட் டிஸ்டர்ப் மீ. சார், அரெஸ்டா? ஐ அம் a respected doctor. ஓ, ஐ see. அந்த புனிதமான தொழிலை தான் கஸ்தூரியை கொலை பண்ண விஷ ஊசிக்கு பயன்படுத்துறீங்களா? என்னது, விஷ ஊசியா? நானா? சார், உயிரை குடுக்கறதா என் வேலை, உயிரை எடுக்கிறது இல்ல. அப்படி யாரையும் கொலை பண்ண வேண்டிய அவசியமும் எனக்கு இல்ல. உங்களுக்கு எதிரா எல்லா ஆதாரங்களையும் வாக்குமூலமும் பத்ரி கொடுத்திருக்காரு. சார், சுத்த போய் அந்த ஆள் ஏதாவது உளறி இருப்பான். பத்ரி 20 வருஷமா மனநிலை சரியில்லாம இருக்காரு. அந்த ஆள் சொல்றதை நீங்க நம்புறீங்க? மேஜிஸ்ட்ரேட் உங்க மேல அரெஸ்ட் வாரண்ட் கொடுத்திருக்காரு. நீங்க கோஆபரேட் பண்ணா நல்லது. எது பேசினாலும் கோர்ட்ல வந்து பேசுங்க. என்ன சார் நீங்க? 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம். கருணாகரன் தன் பொண்டாட்டியை கொண்டத வாக்குமூலம் கொடுத்து தண்டனை அனுபவிச்சுட்டு வெளியவே வந்துட்டாரு. இப்ப என்னடானா நீங்க புது கதை சொல்றீங்க. அதெல்லாம் போய் சார், அவங்க சொல்றதெல்லாம் நீங்க நம்பாதீங்க. மேஜிஸ்ட்ரேட் எந்த எவிடன்ஸ் இல்லாம அரெஸ்ட் வாரண்ட் கொடுக்கல. எல்லா ஆதாரங்களை வச்சு தான் அரெஸ்ட் வாரண்ட் கொடுத்திருக்காரு. சார், முன்ஜாமீன் இருக்கா? இல்ல சார், இனிமேதான். இல்ல முத்துலட்சுமி, நடங்க. டேய் தயாலா, என்னடா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க? கஜேந்திர சார், என்ன நடக்குதுங்க? அஜி சார், ஒரு தடவை சஸ்பெண்ட் ஆனதுக்கு அப்புறம் கூட கொட்ட அடங்கல. தேவையில்லாம எல்லாரும் ப்ரோவ் பண்றீங்க. நான் திருப்பியும் சொல்றேன், இது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. மிஸ்டர் கஜேந்திரன், கஸ்தூரி கொலை வழக்குல உங்களுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? அல்லது டாக்டருக்கு விஷ ஊசி இம்போர்ட் பண்றதுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணீங்களா? இல்ல, எனக்கு அதுக்கும் சம்பந்தம் கிடையாது. கஸ்தூரி யாருன்னு எனக்கு தெரியாது. தெரியாது இல்ல? அப்ப அமைதியா இருங்க. முத்துலட்சுமி வாங்க. கான்ஸ்டபிள் சார், அரெஸ்ட். ஆ,
ஏய் என்னடி பண்ணிட்டு இருக்க? உங்க அம்மா ரூம்ல குஷி தூங்கிட்டு இருக்கா, போய் தூக்கிட்டு வாங்க. எதுக்கு? நாம இப்பவே இந்த வீட்டை விட்டு போறோம். என்னடி ஆச்சு உனக்கு? நாம வீட்டை விட்டு போறோம், அவ்வளவுதான். நீங்க போலான்னு என் கையை பிடிச்சு இழுத்தப்பல எனக்கு தோணல. எனக்கு இப்பதாங்க உரைக்குது. நீங்க கிளம்புங்க, நம்ம இந்த வீட்டை விட்டு போலாம். சும்மா வளவளான்னு பேசிட்டு இருக்காம எதுக்குன்னு சொல்றியா? உங்க தம்பி எப்படிங்க உங்களை கை நீட்டி அடிக்கலாம்? நான் அடிச்சேன், அவன் என்ன திருப்பி அடிச்சான், அவ்வளவுதான். முடியாதுங்க, அப்படிலாம் விட முடியாது. உங்க அப்பா உங்களை அடிச்சாருன்னா நீங்க திருப்பி அடிப்பீங்களா? அவரு அடிச்சாரு, அதனால நானும் திருப்பி அடிச்சேன்னு சொல்வீங்களா? அப்புறம் அது மாதிரி தானங்க இதுவும். அவன்கிட்டயே அடிய வாங்கிட்டு அவனுக்கே வக்காலத்து வாங்கிட்டு இருக்கீங்க. இது பார், நானே சாயங்காலம் நடந்த சண்டையை நினைச்சு டென்ஷனா இருக்கேன். அவன் என்ன அடிச்சது எனக்கும் சங்கடமா தான் இருக்கு. நானே பெரிய குழப்பத்துல இருக்கேன். நீ எதுக்கடி புதுசா பிரச்சனை கிளப்புற? இதெல்லாம் வச்சுட்டு படுத்தும். முடியாதுங்க. உங்களை அடிச்சதுக்கு உங்க தம்பி உங்க கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்கணும். ஓ, குடும்பத்தை பிரிக்க புது ஐடியா போடுறிய? ஏங்க இப்படி தப்பா பேசுறீங்க? உங்களுக்கும் எனக்கும் 1000 சண்டை இருக்கலாம். ரோட்ல எவனோ போற வரவல என்ன அடிச்சானா நீங்க பார்த்து சும்மா இருப்பீங்களா? அடிச்சு கைய கால உடைச்சிடுவேன். அது மாதிரி தாங்க. ஏன் புருஷனை எவனாவது அடிச்சானா எனக்கும் இருக்கும்ல. நான் அவன் கை கால உடைக்க வேண்டாமா? டேய், அவன் எவனோ கிடையாது, என் தம்பி. அதுதாங்க இன்னும் அசிங்கமாவும் அவமானமாவும் இருக்கு. தம்பி அண்ணன் அடிச்சா நாளைக்கு அவங்க மூஞ்சில எப்படிங்க முழிப்பீங்க? 2 பேரும் எதிரெதிரில வரும்போது அடிச்சது உங்களுக்கு ஞாபகம் வராது? எப்படிங்க இனிமே சகஜமா பேசுவீங்க? என்ன எரியர் நெருப்புல எண்ணெயை ஊத்துனா பொறுமையா எரியும்னு பெட்ரோல் ஊத்துறியா? பேசாம படுறி. இன்னைக்கு உங்களை அடிச்சா நீங்க கேட்கல, நாளைக்கு என்னையும் அடிப்பா, நீங்களும் கேட்காதீங்க. உமா, நீ தேவையெல்லாம் பேசிட்டு இருக்க. போ படு. அப்படி என்னங்க நீங்க தப்பு பண்ணிட்டீங்க? எவனோ ஒரு குடிகாரனுக்கு ஃபேக்டரியில வேலை போச்சுன்னு அவன் பயந்து விஷம் குடிச்சிருக்கான். அதுக்கு நீங்க என்னங்க பொறுப்பு? உங்க மேல அவன் எப்படிங்க தப்பு சொல்லலாம்? அவன் ஏதோ புரியாம பண்றான். நானும் பல தடவை சொல்லி பார்த்துட்டேன், ஆனாலும் அவன் புரிஞ்சுக்க மாட்டான். நம்ம கம்பெனில நீங்க ஜேஎம்டியா இருந்தீங்க, உங்களுக்கு தெரியாதாங்க ஒரு கம்பெனி எப்படி நடத்தணும்னு? படிக்காத உங்க தம்பி வந்து கம்பெனி எப்படி நடத்தணும்னு சொல்லி தரணுமா? என் புருஷன் எப்படிப்பட்ட புத்திசாலி திறமசாலின்னு எனக்கு தெரியுங்க. உங்களை எவனாவது ஏதாவது சொன்னான்னு வைங்க, அவனை கொலையே பண்ணிடுவேன். எரிச்சல கலப்பாம வாயை மூட்டு போய் படுக. முடிஞ்சு போன விஷயத்துல எதுக்கு திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்க? படுறி. நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். எனக்கு தூக்கம் வருது. அண்ணனை கை நீட்டி அடிச்சிருக்கீங்க, அவ்வளவு சீக்கிரம் தூக்கம் எல்லாம் வராது. உனக்கு என் பிரச்சனை என்னன்னு தெரியுமா? பிரச்சனை எதுவா வேணா இருக்கலாம், அதுக்காக மாமாவை நீ அடிச்சது தப்பு. இதே எல்லாரும் சொல்லுங்க. என்ன ஆச்சு உனக்கு? நீ எவ்வளவு பொறுமையா இருப்ப, எவ்வளவு அமைதியா பேசுவ, கோவமே படக்கூடாதுன்னு மத்தவங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுப்ப. நீயா இப்படி நடந்துக்கிற? எங்க போச்சு டிகே உன்னோட அந்த நல்ல குணம் எல்லாம்? சொந்த அண்ணனை கை நீட்டி அடிக்கிற அளவுக்கு உன் புத்தி மழுங்கி போச்சு. அவனால 10 குடும்பம் வேலை இல்லாம நடுத்தர நிக்குது. ஏன் நிக்குது? மேனேஜ்மெண்ட்டுக்கு அவங்களால செலவு அதிகமாவதான், கம்பெனிக்கு நஷ்டம் வருதான், அதனால நிறுத்தி இருக்காங்களா? இதெல்லாம் என்ன நியாயம்? நான் ஒண்ணு கேக்குறேன். உங்க அண்ணன் இங்க வரதுக்கு முன்னாடி இந்த குடும்பத்தோட வரவு செலவு கணக்கெல்லாம் நீதானே பாத்துட்டு இருந்த? இப்ப எதுக்கு அது? பதில் சொல்லு. நான் தான். உன் சம்பளம் எவ்வளவு வந்துச்சு? 20,000. வீட்டு செலவெல்லாம் எவ்வளவு ஆச்சு? அது 25,000 ரூபாய் ஆச்சு. அதுக்கு என்ன இப்போ? செலவை குறைக்க நீ என்ன பண்ண? இந்த நேரத்துல அதெல்லாம் ரொம்ப முக்கியமா? காரணமா தான் கேக்குறேன், சொல்லு. அனாவசிய செலவுகளை குறைச்சேன். அதுக்கு என்ன இப்போ? பட்ஜெட்ல ஒரு 5,000 ரூபாய் துண்டு விழுந்ததுக்கே நீ இவ்ளோ கேர்ஃபுல்லா பாத்துக்கிற. அப்படி இருக்கும்போது அவங்க லட்சக்கணக்குல பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எவ்வளவு நஷ்டம் வந்திருக்குன்னு உனக்கும் தெரியும். ஒரு சில தொழிலாளிகளை வேலையை விட்டு நீக்கிறதுல என்ன தப்பு இருக்கு? பதில் சொல்லு டிகே. நீ அவன் பக்கம் பேசுற, என் பக்கம் பேசுறியா? உளராத, நான் நியாயத்தை பேசுறேன். என்னடி நியாயத்தை பேசுற? அனாவசிய செலவுகள் வேற, அது இல்லாம நம்மளால வாழ முடியும். ஆனா அவன் தொழிலாளிங்க அடிமடியில கை வச்சுட்டான். ஒருத்தன் வேலை இல்லாம விஷமே குடிச்சிட்டான். அவன் முன்னாடி என்ன பார்த்து சாபம் விடுறான். நாளைக்கு அவன் செத்துட்டானா அந்த பாவத்துக்கு யார் பொறுப்பு? நான் தானே.
நீ எப்படி டிகே காரணமாவ? அவ ஊர் பூரா கடனை வாங்கி வச்சுட்டு குடிச்சிட்டு திரிவான், அதுக்கு நீ காரணமாக முடியுமா? அதுக்காக உன் கோவத்துல நீ போய் உங்க அண்ணன் மேல காட்டுவியா? நான் செஞ்சது சரிதான். எவ்வளவு அந்யோன்யமா இருந்தீங்க அண்ணாவும் தம்பியும், இப்படி அடிச்சுக்கிட்டீங்களே, இதெல்லாம் ரொம்ப கொடுமை. இப்படி ஒரு விஷயம் நடக்கும்னு சத்தியமா நல்லா நினைச்சு கூட பாக்கல. எப்பத்துல இருந்து வந்தது உனக்கு இந்த கை நீட்டுற புத்தி? இப்ப அடுத்தது என்ன ஆகும்? நாளைக்கு அண்ணனும் தம்பியும் ஒரே வீட்டுல இப்படி ஒருத்தர் மூஞ்சில முடிச்சிட்டு இருக்க போறீங்க. உங்களை அடிச்சுட்டானேங்க. உங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா கேட்கறதுக்கு ஆள் இல்ல நினைச்சிட்டு இருக்கானா? அவனை உண்டி இல்லைன்னு பண்ணிடுவேன் பாருங்க. நீங்க பாத்துட்டே இருங்க நான் என்ன பண்றேன்னு. நினைக்க என்னால தாங்கவே முடியலங்க. என் புருஷன் மேலே ஒருத்தன் கைய வச்சுட்டான். என்னால எப்படிங்க பாத்துட்டு சும்மா இருக்க முடியும்? விடுமா, என் தம்பி தானே, சின்ன பையன், ஏதோ தெரியாம பண்ணிட்டான். எனக்கும் மனசு கஷ்டமா தான் இருக்கு. இதெல்லாம் பெருசு பண்ணா நம்ம குடும்பம் தானே பிரியும். அப்படியெல்லாம் நடக்கூடாதுமா. தேவையில்லாம மனசு போட்டு குழப்பிக்காத, எல்லாம் சரியா போயிடும். பேசாம பாடு. அம்மா, என்ன எவ்வளவு நாள் கீழிய படுப்ப? பெட்லயே படு. குழந்தை அம்மா கிட்ட தானே தூங்கிட்டு இருக்கா. இப்படி படு, நான் இப்படி படுக்கிறேன். உனக்கு ஃபீலிங்ஸே புரியாத ஸ்னேகா? நான் அடிச்சதுக்கு அவனே பேசாம இருக்கான். நீ எதுக்கு நான் அவன்கிட்ட போய் மன்னிப்பு கேட்கறேன்னு சொல்லிட்டு இருக்க? அவர் உன்னை விட வயசுல பெரியவர், அதுக்காகவாவது நீ அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கலாம்ல? மன்னிப்பு கேட்கற அளவுக்கு நான் எந்த தப்பும் பண்ணல. நியாயமா பார்த்தா அவன் தான் என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். இந்த குடும்பம் பிரிஞ்சிட கூடாது ப்ளீஸ். அதுக்காகவாவது நீ கொஞ்சம் விட்டு கொடு. உன்னோட அண்ணன் தானே. அப்படி அண்ணன் நினைச்சதா இப்ப தப்பா போச்சு. அவனை வேலைக்கு வச்சதுனால என் பேர் இப்ப எவ்வளவு கெட்டு பேருக்கு தெரியுமா? அவன் தன்னோட சுயநலத்துக்காகவும் முதலாளிகிட்ட நல்ல பேர் வாங்குறதுக்காக தொழிலாளிங்க வயிற்றுல அடிச்சிருக்கான். நான் அவன் தம்பிங்கிறதுனால நான் அதுக்கு உடனே நினைச்சிட்டு இருக்காங்க. எல்லாரும் என்ன சொல்றாங்க தெரியுமா? துரோகி துவாரகேஷன் நம்மள எல்லாம் போட்டு கொடுத்துட்டா, அவங்க அண்ணன் சொல்லி நம்ம 10 பேர் வேலை விட்டு தூக்கிட்டான்னு சொல்றாங்க. இந்த கெட்ட பேர்லாம் எனக்கு தேவையா? டிகே, நீ புரிஞ்சு பேசுறியா இல்ல வீம்புக்கு பேசுறியான்னு எனக்கு தெரியல. உன் அண்ணனாலயோ உன்னாலயோ எதுவுமே பண்ண முடியாது. அந்த 10 பேரையும் வேலையை விட்டு தூக்குனது உன் கம்பெனி. இது உன் மனசாட்சிக்கே தெரியும். அடுத்தவங்க பேசுறதெல்லாம் நீ எதுக்கு சீரியஸா எடுத்துக்கிற? என்னதான் உன் பிரச்சனை? ராத்திரி நேரத்துல காதுகிட்ட நொய் நொய்னு இருக்க. உங்க அண்ணன் கிட்ட மன்னிப்பு கேளு. மன்னிப்பா? எப்ப பாரு அண்ணன் நொன்னன்னுட்டு என் பக்கத்துல படுக்காத. புடி. எப்ப நான் செய்யறது சரின்னோ என் பக்கம் நியாயம் இருக்குன்னு புரியுதோ அப்ப என் பக்கத்துல வந்து படு. அது வரைக்கும் தரையில படு. அப்பதான் உனக்கு புத்தி வரும். நானும் ரோஷம் இருக்கிறவதான். என்னைக்கு நான் சொல்றது கரெக்ட்னு உனக்கு தோணுதோ அன்னைக்கு நான் வந்து படுக்கிறேன். அதுவும் நீ உன் தப்ப உணர்ந்தா. குட் நைட். இன்ஸ்பெக்டர் வாங்க. ஜெயிலர் சார், நான் அட்வொகேட்டை கூட்டு வந்திருக்கேன். என்ன இன்ஸ்பெக்டர், ரொம்ப அக்கிரமமா இருக்கு. சொசைட்டில எவ்வளவு பெரிய விஐபி இவங்க, எந்த முகாந்தாரம் இல்லாம அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருக்கீங்க. சட்டப்படி உங்க மேல மான நஷ்டம் வழக்கு போடலாம் தெரியுமா? தாராளமா போடுங்க. ஐஜி சாரே நேரடியா இறங்கி அரெஸ்ட் பண்ணிருக்காரு. அதுவும் அரெஸ்ட் பண்ணது ஒரு கொலைகேஸ் விஷயமா. இத பாருங்க இன்ஸ்பெக்டர், 1000 காரணம் வேணாம் சொல்லுங்க, எந்த ஒரு ஆதாரமும் இல்லாம எப்படி நீங்க அரெஸ்ட் பண்ணலாம்? இது தப்பு இல்லையா? தப்பு இல்ல. சார், இந்த கேஸ பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? 22 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கஸ்தூரி கொலை வழக்கு பத்தி ஜெயலலிதா சார் என்கிட்ட சொல்லியிருக்காரு. நானும் டீட்டெயிலா கேட்டுதான் வந்திருக்கேன். எந்த அடிப்படையில் நீங்க அரெஸ்ட் பண்ணீங்க? ஏதோ ஒரு பத்ரி பைத்தியக்கார சொன்னதை வச்சா? வக்கீல் சார், நான் ஒரு கார்டியாலஜிஸ்ட் டாக்டர்.
என் பேர் கருணாகரன். ஐ நோ யூ வெரி வெல். பத்ரி என்ன மனநிலையில இருக்காருங்கிறது உங்களை விட ஆஸ் எ டாக்டரா எனக்கு நல்லா தெரியும். இத பாருங்க லாயர், அனாவசியமா டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. உங்ககிட்ட எல்லா ப்ரூஃபும் இருக்குங்க, டாக்குமெண்ட் இருக்குல்ல, எல்லாத்தையும் கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணி உங்க கிளையண்ட் நிரபராதின்னு ப்ரூவ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் தாராளமா உங்க கிளையண்ட் அழைச்சிக்கிட்டு போங்க. சார், சொசைட்டியில் ஒரு பவர்ஃபுல் விஐபி நீங்க அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கீங்க. ஒரு லேடி அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்து இங்க வச்சிருக்கிறதே பெரிய தப்பு. எப்படி நீங்க அரெஸ்ட் பண்ணி செல்லுல போடலாம்? லாயர் சார், உங்க கிளையண்ட் எங்க இருக்காங்க? செல்லுலயா இருக்காங்க? நல்லா பாருங்க, நாங்க சும்மா அரெஸ்ட் பண்ணல. மேஜிஸ்ட்ரேட் கிட்ட வாரண்ட் எடுத்து லேடி போலீஸ் வச்சு தான் அரெஸ்ட் பண்ணோம். ஏற்கனவே எஃப்ஐஆர் போட்டிருக்கு. கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்றோம். உங்களுக்கு எது வேணும்னாலும் கோர்ட்ல வந்து பேசிக்கங்க.